அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அதுக்கான ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கான இப்போ வந்து சிவி லிஸ்ட்டையும் விட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம குரூப் 2A வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 8/2024 போட்டிருக்காங்க. 20/6/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் கார்டு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து 5/5/2025 வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று 15/5/2025 கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகள்னு சொல்லி 16/5/2025 25/2025 வரை தேர்வான இணையதளத்தின் மூலம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல நம்ம, அதன் மூலமாக பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டேரெக்டாக வராமல் அவங்க வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவே நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கோம், அப்ளிகேஷனில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கோம், அந்த டேட்டாலாம் கரெக்டானு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னா, கம்ப்யூட்டர் வழியில் நம்ம சரிபார்ப்பு பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து சேவை மூலமாக வந்து அப்படியே அப்லோட் பண்ணி விட்டோம்னாலே போதும். அதில் போய் அவங்க வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் வந்து கூப்பிடுவாங்க. இதில் வந்து 16/5/2025 ஃபஸ்ட்டு தொடக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 16/5/2025 25/2025 வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான அறிவிக்கை வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான தகவல்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேங்க் லிஸ்ட் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எதன் அடிப்படையில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு குரூப் 2A வந்து பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப்பு கிட்டத்தட்ட 300 மார்க்கு. ஓகேங்களா? அந்த 300 மார்க் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ யார் யாருக்கு என்னென்ன வேக்கணும்னு சொல்லி என்னென்ன கம்யூனிட்டி லெவலில் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா குரூப் 2A ரிசல்ட்டில் வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுக்கப்பட்டதில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தோம்னா 16 போஸ்ட். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து சென்னையில் தான் வேக்கன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் கம் ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து 336 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல அதிகமான போஸ்ட்டு. இதில் ஒரு டீசெண்டான நீட்டாக போயிட்டு நம்ம 10 to 5 ஒரு கம்ப்யூட்டரில் நெட்வொர்க் சைடில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டிசிஎஸ் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கமர்ஷியல் டேக்ஸு. இதில் மேக்ஸ் இங்கிலீஷு தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு நம்ம இதில் ஈஸியாக இது பண்ணிடலாம். ஃபாரஸ்டர் வந்து 121 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்டராக சேருவாங்க 9.3 ஸ்கேல் தான். டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 9.3 ஸ்கேல். டேரக்டர் சூப்பரண்ட் ஸ்கேல் வந்து நல்ல சம்பளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வந்து அது ஒரு 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அதுக்கு ஒரு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஆஃபீஸர் ஓகேங்களா, தகுதிக்கான சரி பண்ணுற ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு. ப்ரொவிஷன் ஆஃபீஸர் வந்து டோட்டல் வந்து 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 போஸ்ட்டு. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்து 22 போஸ்ட்டு. சப் ரிஜிஸ்டர் கிராட் 2 வந்து 5 போஸ்ட்டு. இதில் மொத்தம் 534 போஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேட்டகரி வைஸாக பிரிக்கிறப்ப நிறையா பிரிஞ்சிருது. எஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஜென்ரலில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு எஸ்சியில் கூட அதுக்கு வந்து சப்டிவிஷனாக இருக்க தான் எஸ்டி அதுக்கு 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு 1, ஜென்ரலில் எம்பிசி உமனுக்கு வந்து 1 ஓகேங்களா. பிசி ஜென்ரலுக்கு 1, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஜென்ரலில் வந்து 2, உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மில் 1 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 6 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா எஸ்டியில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிக்கு மட்டும் ஒரு போஸ்ட்டு, எம்பிசியில் ஒரு போஸ்ட்டு. மொத்தமே இந்த 6 போஸ்ட்டே வந்து இப்படி உடையுது ஓகேங்களா. மீதி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து பார்த்தோம்னா அதில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இது ஃபுல்லாக வந்து சென்னையில் தான் இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 5 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து ஒரு 3 போஸ்ட் போயிடுது. மீதி இருக்க 2 வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து பிரித்து போயிடுறாங்க. மற்ற கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோம்னா பிசியில் வந்து ஒரு போஸ்ட் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலில் வந்து 1 போயிடும். மொத்தம் 5 போஸ்ட் இதில் காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து கம் ப்ரோக்ராமர் 3. அதுக்கப்புறம் டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸர் 336 போஸ்ட்டு. இதில் தான் அதிகமான போஸ்ட்டு. 9.3 ஸ்கேல் தரமான சம்பளம் 9.3 ஸ்கேல்லையே ஓகேங்களா. 29 போஸ்ட்டு எஸ்சி ஜென்ரலில் போயிடுது. எஸ்சி உமனுக்கு ஒரு 12 போஸ்ட்டு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிக்கு ஒரு 7 போஸ்ட்டு. எஸ்சி உமனுக்கு பிஎஸ்டிக்கு ஒரு 3 போஸ்ட்டு. அப்புறம் எஸ்சிக்கு ஒரு போஸ்ட்டு. எஸ்சிக்கு ஹச்ஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு போஸ்ட்டு. இப்படியே வந்து பிரித்து 336 போஸ்ட்டுக்கு உரியதாக தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடச்சிடும் ஓகேங்களா. நம்ம கிடைக்குமா என்னன்னு சொல்லி ஃபாரஸ்டருக்கு வந்து 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு இப்போ எந்த ரேங்க்ல இருந்து நமக்கு ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 122 பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து 122, பிசிக்கு வந்து 109, எம்பிசிக்கு வந்து ஒரு 77 போஸ்ட் இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். எஸ்சிக்கு வந்து ஒரு 66, பிசிஎம்க்கு 15, எஸ்டிக்கு 13, எஸ்சிஐக்கு வந்து 11 அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா
இதில் வந்து அதிகமாக சீக்கிரம் காலியாக எந்த போஸ்ட்டு காலியாகும் அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர் எடுப்பாங்க. மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு போகிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப் ரிஜிஸ்டரே கனெக்ட் பண்ணி அதை எடுத்துருவாங்க. செகண்ட் வந்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற போஸ்டிங்லாம் காலி ஆகும். இல்லை ஜென்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து பிசியில் 188 மார்க்கு அது மேக்ஸிமம் வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் வர 200 மார்க் வரைக்கும் 200 ரேங்க் வரைக்கும் அடிச்சிருந்தவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான பாசிபிள் இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 113 ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா 130 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரலி நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கிறனால எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 72 ஒரு 80 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம்க்கு வந்து ஒரு 20 பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து ஒரு 20 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 போஸ்டிங் போக வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு வந்து 20 போஸ்டிங் போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக வந்து ஒரு 80லேருந்து ஒரு 90% கரெக்டாக வந்துருப்பா. இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க இதில் வந்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே. நம்ம ரெகுலர் இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி நம்ம டிஎன்பிசி சம்மந்தமான கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் நிறையா போய்கிட்டு இருக்குது. அதையும் தொடர்ச்சியாக தாங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, சந்திப்போம் மீண்டும்.